இவ்வாறே நீர் மற்றும் இவ்வாறு நீர் நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் சந்திப்பது ஜே சந்திரா. ஆமியர்களே, இவ்வாறு நேராக கலந்து சிக்கியிருக்கின்றார் இலங்கையிலிருந்து நவீன ஓவிய கலைஞர் மற்றும் ஒரு விலங்கு வைத்தியர் திரு ராஜலிங்கம் ருஷாந்தன் அவர்கள். ஆமியர்களே, திரு டாக்டர் ராஜலிங்கம் ருஷாந்தன் அவர்கள் நவீன தொழில்நுட்ப உதவியோடு இன்று இணைந்திருக்கிறார். அவர் இப்பொழுது வான் ஆலைகளில் இணைத்துக் கொள்ள இருக்கின்றேன். வணக்கம் திரு ருஷாந்தன் அவர்களே. வணக்கம் ஜெயச்சந்திரா, எப்படி இருக்கிறீர்கள்? மிகவும் நன்றாக இருக்கின்றோம். இலங்கையினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும், அந்த நிலைமையிலும் நன்றாக இருக்கின்றோம். நிச்சயமாக, அருமையிலும் அருமை. அதனால்தான் நான் ஒரு ஆரம்பத்திலே ஒரு செய்தியை கொடுத்திருந்தேன் நேர்களுக்காக. முதலில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதாவது இப்படியான சூழ்நிலையிலும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்தமைக்கு மின்சார வெட்டுக்கள், அதே வேளையில் இணையத்தினுடைய பிரச்சனைகள், வாழ்க்கை செலவு அதிகரிப்பில் இருந்தும் வந்திருக்கிறீர்கள். ஆம்நேர்களே, இன்று இணைந்திருப்பவர் கிக்கோ என ஒரு செல்லமாக அழைக்கப்படுகின்ற ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த பல அரச நிறுவனங்களில் உயர் பதவிகளை வகித்த, அதே வேளையில் ஒரு வெட்னரி சர்ஜன், அதாவது விலங்கியல் மருத்துவர், ஒரு டாக்டராக இருக்கின்றார். அப்படி பல ஆளுமைகளை கொண்டவர் தான் இன்று இணைந்திருக்கின்றார். கூறுங்களேன் ஐயா, எனக்கு ஒரு உண்மை தெரிந்த ஆவணம் என்று சொல்லுவார்கள் தமிழ்ல, இந்த திரைப்படங்களை குறிப்பிடுவது போல. உங்களுக்கு உங்களுடைய துறை கலையோடு ஆரம்பித்தீர்களா, அல்லது விலங்கிய, அதாவது ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்று ஆரம்பித்து உங்களுடைய துறையை வளர்த்துக் கொண்டீர்களா? உண்மையில் கலை என்று நான் எந்த விதமான பயிற்சிகளும் பெற்றவன் அல்ல. எனக்கு என்னால் சித்திரம் வரைய முடியும், என்னால் படங்கிற முடியும் என்றதை என்னுடைய பாடசாலை ஆசிரியர்கள், மெதடிஸ்த மத்திய கல்லூரி, உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதலாவது ஆங்கில பாடசாலை மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரி. அந்த மத்திய கல்லூரியில் என்னுடைய இதை அடையாளம் கண்டு கொண்டேன். ஆகவே பொழுதுபோக்கான நேரங்களில் கீறுவதுண்டு. 8ஆம் வகுப்பு படிக்கும் போது மாவட்ட மட்டத்தில் என்னுடைய சித்திரம் முதலாவது பரிசை பெற்றுக்கொண்டது. அதன் பின்னர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கீறிக்கொண்டிருப்பேனே தவிர இது ஒரு தொழில்முறையாக நான் படித்தவன் அல்ல. அதன் பின்னர் என்னுடைய ஏலெவல் பரீட்சைகளின் பின்னர் நான் பிராதனை பல்கலைக்கழகத்துக்கு விலங்கு வைத்தியப்பட மாணவனாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அங்கு படிக்கின்ற பொழுது, உங்களுக்கு தெரியும், பிராதனை பல்கலைக்கழகத்தினுடைய லைப்ரரி மிகப்பெரிய வாசிக சாலை. அந்த வாசிக சாலையில் உள்ள இந்த மாடர்ன் ஆர்ட் அல்லது நவீன ஓவியங்கள், கண்டெம்பரரி ஓவியங்கள், ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கியூபிசம், இவ்வாறு பல விதமான ஓவியங்களை பற்றிய படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த படிக்கின்ற வாய்ப்பை என்னுடைய பொழுதுபோக்கு நேரங்களில் நான் அதை வரைந்து அதை அடைந்து கொண்டேன். அதுதான் உண்மை. நிச்சயமாக. அப்ப உங்களுடைய துறை என்று பார்க்கின்ற பொழுது பல அரசு நிறுவனங்களில், இலங்கை நிர்வாக சேவையில் பல உயரிய பதவிகளை எல்லாம் அந்த பரீட்சையில் தோன்றி வகித்திருப்பதாக அறிகின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது எவ்வாறு சாத்தியமானது, நீங்கள் ஒரு விலங்கு மருத்துவராக இருந்து கொண்டு என்ன மாதிரியான அந்த நிர்வாக சேவையோடு இப்பொழுது உங்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கின்ற பொழுது எதை நீங்கள் கூடுதலாக அனுபவித்தீர்கள்? அதாவது விலங்கு மருத்துவராக இருந்தீர்களா அல்லது நிர்வாகத்தோடு ஈடுபட்டிருக்கிறீர்களா? அதை பற்றி சொல்லுங்கள் நேர்களுக்காக. உண்மையில் நான் என்னுடைய பட்டப்படிப்பை 1995 2000 ஆண்டு என்னுடைய விலங்கு வைத்தியத்துறை பட்டதாரியாக வெளியேறிய பின்னர் 2000 ஆண்டு என்னுடைய பரீட்சைகள் முடிந்து வருவதற்கு முன்னரே நான் நுவரெலியாவில் உள்ள நோட்டன் பிரிட்ஜ் என்னும் ஒரு சீஸ் ஃபேக்டரியில் வெட்டினரி சர்ஜனாக எனக்கு வேலை கிடைத்தது, தனியார். அங்கு ஒரு 1.5 வருடங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இலங்கை நிர்வாக சபைக்கான போட்டி பரீட்சைக்கு நான் படிக்க முடிந்தது என்னுடைய பொழுதுபோக்கான நேரங்களில். அவ்வாறு படித்துக் கொண்டிருந்த பொழுது படித்து அதன் பலனாக நான் பரீட்சை எழுதிய போது இலங்கை நிர்வாக சேவைக்கு நான் உள்ளிருக்கப்பட்டேன். அப்ப 2003ஆம் ஆண்டு நான் இலங்கை நிர்வாக சேவை அதிகாரியாக இணைந்து 1 வருட பயிற்சிக்கு பின்னர் பல்வேறு திணைக்களங்களிலும் எனக்கு சேவையாற்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. உண்மையில் நான் விலங்கு மருத்துவராக வேலை செய்தது ஒரு 1.5-2 வருடங்கள் ஆகக்கூடியது. அதன் பின்னர் வெவ்வேறு நிர்வாக சேவை என்று வந்த பின்னர் வெவ்வேறு இடங்களில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைத்தது. இப்ப என்னென்றால் இன்னொரு கேள்வி வருகின்றது. இப்ப உங்களுக்கு சொல்வார்களே, ஒரு
கலையோடு இருப்பவன் அதை ஒரு பேஷனாக, அதாவது நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள், நாங்கள் ஒரு சித்திரத்தை நீங்கள் சிறு வயதிலிருந்து கீறி அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கின்றேன் நீங்கள் அதில் ஈடுபட்டிருந்தால் கூட அதிலும் ஒரு உயர்ச்சியை கண்டிருப்பீர்கள் சிறு வயதிலிருந்து. இப்பொழுதும் அந்த உயர்ச்சி வந்திருக்கின்றது உங்களுடைய பயிற்சியினூடாக. இப்ப என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்ப இந்த சித்திரத்தை நீங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது உங்களுடைய ஓய்வு நேரங்களில் மட்டும்தான் இந்த நவீன சித்திரங்களை வரைந்து கொண்டிருக்கிறீர்களா? ஜெயச்சந்திரா, ஒரு விடயத்தை நாங்கள் வடிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கலை என்பது அது வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு பரிமாணம் எடுத்து ஓடக்கூடியது. சித்திரம் வரைபவன் தன்னுடைய கலை வெளிப்பாட்டை சித்திரத்தின் ஊடாக மட்டும்தான் காலம் முழுக்க வெளிப்படுத்தி கொண்டிருப்பான் என்றால் அவன் ஓடிக்கொண்டில்லை, அந்த நதி தேங்கி விட்டது என்றதுதான் அதனுடைய அடையாளம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த சித்திரம் என்பது தோன்றிய காலத்திலிருந்து 1000 2000 வருடங்களிலிருந்து தோன்றிய காலத்திலிருந்து எல்லா கற்பனா சக்திகளுக்கும் அடிப்படையானது சித்திரம். இப்ப மாடர்ன் கட்டிடக்கலைகளை எடுத்து பார்த்தீர்கள், இப்போ ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னர் இருந்த கட்டிடக்கலைக்கும் இப்ப இருக்கிற கட்டிடக்கலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம். அந்த வித்தியாசம் எதிலிருந்து உருவாகிறது என்றால் கியூபிசம் என்கின்ற ஓவிய பாணியிலிருந்து உருவாகிறது. ஆகவே ஒரு சித்திரக்கலைஞன் ஒரு நாடகத்தை எழுதினால் அது ஒரு வித்தியாசமான அனுபவமாக வரும். அதே போல ஒரு சித்திரக்கலைஞன் தன்னுடைய ஒரு சிறுகதை எழுதினால் அந்த சிறுகதையுடைய ஸ்ட்ரக்சர் முற்றிலும் வேறாக இருக்கும். உண்மையில் என்னுடைய சித்திரங்கள், நான் கூறிய பெரும்பாலான சித்திரங்கள் இப்போது என்னிடம் இல்லை, பெரும்பாலானவை விட்டு விட்டன. நான் யூனிவர்சிட்டி படிக்கின்ற பொழுதே எக்ஸிபிஷன்களில் பங்கேற்று என்னுடைய ஓவியங்கள் விற்பனை போனது. அந்த டைமில் அது பெரிய விஷயம் எனக்கு. என்றால் என்னுடைய நண்பர்களாக சேர்ந்து கொழும்புக்கு வருவோம், எக்ஸிபிஷன் வைப்போம், 2 நாள் 3 நாள் எக்ஸிபிஷன்ல நின்று அதுல வார காசு எடுத்துக்கொண்டு நாங்கள் திருப்பி கேம்பஸுக்கு வரன்றது ஒரு இனிய அனுபவம். அதே போல 2005ஆம் ஆண்டு இலங்கையிலேயே மிக உயரிய விருதான கலாசூரி விருது எனக்கு ஓவியத்துறைக்கு கிடைத்தது. 2005ஆம் ஆண்டு. அந்த நேரத்தில் நான் மன்னார் மாவட்டத்தில் கமநல அபிவிருத்தி திணைக்கள ஆணையாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு நடந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய வேலை காரணமாக ஓவியத்தினுடைய பங்களிப்பு மிக மிக குறைய தொடங்கியது. ஆனாலும் பல பேருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சில சித்திரங்கள், ஓவியங்கள் வரைந்து கொடுத்துள்ளேன். ஒன் த ரிக்வெஸ்ட், யாராவது கேட்கின்ற பொழுது. ஏனென்றால் இன்றும் நான் நம்புகின்றேன் கலை என்பது அது முழு ஈடுபாட்டுடன் செய்கின்ற பொழுதுதான் உண்மையாக பரிணமிக்கும். இப்ப எல்லாரும் கேட்கிறார்கள் என்று நாங்கள் கீழ வலிக்கிட்டோம் என்றால் அது வர்த்தகன் நோக்கி செல்லும் என்கின்ற ஒரு 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 நினைப்பு எனக்கு. நிச்சயமாக அருமை. நீங்கள் எப்பொழுதாவது சிந்தித்து பார்ப்பது உண்டா? அதாவது நீங்கள் ஒரு ஓவியத்தை ஒரு உங்களுடைய வாழ்க்கையோடு பயணித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் சிறு வயதிலிருந்து. அது ஒரு பக்கம் இருக்கின்றது. நீங்கள் கூறியது போலவே வாழ்க்கையோடு பரிணாமித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீங்கள் ஒரு சொல்வார்கள், ஊர்ல ஒருவர் ஒரு வைத்தியராக வரணும் என்று படிச்சு ஒரு விலங்கு வைத்தியராக வந்து அதுல எப்போது ஒரு நாள் யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா, நான் இந்த விலங்கு மருத்துவத்திலே இருந்திருக்கலாம் அல்லது நிர்வாக சேவைக்கு வராமல் அல்லது அதிலேயே பயணித்திருக்கலாம் என்று எப்போதாவது யோசித்தது உண்டா? கண்டிப்பாக. எவருக்குமே ஏதாவது ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு வந்த பின்னர் அந்த முந்தைய துறையில் ஒருவர் அவர் சமகாலத்தவர் மிக உச்சமான நிலையில் இருக்கின்ற பொழுது கம்பேர் பண்ணி பார்க்கறது மனித இயல்பு. அப்ப அந்த அந்த அடிப்படையில் நான் சில நேரம் கம்பேர் பண்ணி பார்த்தேன். விலங்கு வைத்திய துறையில் என்னோட சேம் பேட்சில் படித்தவர்கள் ஈட்டுகின்ற பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் அது ஒப்பிட முடியாத ஒன்றுதான் இது பொருளாதாரம். ஆனால் மன நிறைவென்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இலங்கை நிர்வாக சேவையில் அதிகாரியாக இருப்பது அது வேறு வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் விலங்கியல் அந்த விலங்கு மருத்துவத்துறையை விட்டு இலங்கை நிர்வாக சேவைக்கு நுழையும் போது என்னுடைய சம்பளம் அப்ப இருந்த சம்பளத்தில் அரைவாசி சம்பளம் தான் இலங்கை நிர்வாக சேவைக்கு. நான் வேலை செஞ்சதும் ஒரு பிரைவேட் சீஸ் ஃபேக்டரி, அதுல அரைவாசி சம்பளம் கிடைக்கிற நிலையில தான் நான் இலங்கை நிர்வாக சேவையில சேர்ந்தேன். இப்படி சேர்ந்ததுக்கான காரணம் என்னன்னா, இலங்கை நிர்வாக சேவையில் சேர்ந்தால் நமக்கு விருப்பமான திணைக்களங்களில் மாறி 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 வித்தியாசமான வேலைகளை செய்யலாம், வித்தியாசமான அனுபவங்களை பெறலாம். ஆனால் விலங்கியல் மருத்துவராக இருந்தால் காலம் முழுக்க
நாங்கள் அதே இதிலேயே இருக்க வேண்டி வரும் என்கின்ற ஒரு கட்டாயத்தால தான் நான் அந்த என்னுடைய தீர்மானத்தை நான் மாற்றிக்கொண்டேன். ஆகவே ஒரு விதத்தில் என்னுடைய தீர்மானம் சரி என்ற ஆத்ம திருப்தி ஒரு பக்கம், சில நேரங்களில் பொருளாதார ரீதியாக கம்பேர் பண்ணக்கூடாது கூட, இது பொருளாதார ரீதியாக குறைவென்ற அல்ல, கம்பேர். ஆகவே யா நல்ல விஷயம். இப்பொழுது இந்த உங்களுடைய சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய சில பத்திரிகை கண்ணோட்டங்கள் அதிலே பார்க்கின்ற பொழுது, ஒரு கிக்கோவோ கிக்காவோன்ற ஒரு பேர் இருக்கிறது. அது ஏதாவது புனைப்பெயரா அல்லது உங்களுக்கு செல்லமாக அழைக்கப்பட்ட பேரா? அதைத்தான் உங்களோட ஓவியத்தோடு கொண்டு போகிறீர்களா? அதை பற்றி சொல்லுங்களேன். அது என்ன பெயர்? கிக்கோ என்பது சிறு வயதில் என்னை வீட்டில் அழைக்கின்ற பெயர். ருஷாந்தன் என்ற பெரிய பேர் உங்களுக்கு தெரியும். பொதுவாக பெரிய பெயர் உள்ளவர்களை சுருக்கி அழைப்பார்கள் அல்லது வேறொரு பெயர் வைத்து கூப்பிடுவார்கள். தமிழர் பாரம்பரியத்தில் பொதுவாகவே வீடுகளில் குட்டி, தம்பி, வேறு பெயர்கள் தான் வைத்து கூப்பிடுவார்கள். என்னுடைய அதே போல என்னுடைய சிறுபிராயத்தில் என்னுடைய தகப்பன் ஒரு ஆங்கில ஆசிரியர். ஆகவே அவர் சில வேளை அந்த பெயரில் கவரப்பட்டு கூப்பிட்டிருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் நான் அதை பெருமையாக கதைப்பதுண்டு. பல்கலைக்கழகங்களில் நான் என்னை பார்க்கின்ற பொழுது ஒரு கிக்காக இருப்பதாக பல பேர் சொன்னதால் அந்த பேர் உருவாகியது என்று நான் நகைச்சுவையாக குறிப்பிடுவது. இப்பொழுது சில ஓவியராக இருக்கின்ற ஒரு நவீன ஓவியம், அதாவது சொல்வார்களே உலகத்தில் பிரபலமான பல ஓவியங்கள் இருக்கிற திரைப்படங்களில் பார்க்கின்றோம். அப்ப நீங்கள் அந்த ஓவியத்தில் உங்களுடைய ருஷாந்தன் என்ற பெயரை வைக்கிறீர்களா அல்லது கிக்கோ என்ற பெயரோட போதா, அல்லது எல்லோரும் கதையோடு இயற்பெயர்கள் வைப்பார்கள்? நீங்கள் ஓவியம் என்று போகின்ற பொழுது இந்த ஓவியத்தை வரைந்தது ருஷாந்தனா கிக்கோவா? ஓவியத்தில் நான் கிக்கோ என்ற பெயரைத்தான் நான் சிறுவயதில் இருந்தே பயன்படுத்தி கொண்டு வருகின்றேன். ருஷாந்தன் என்கின்ற பெயர் போடுவதில்லை. இதுக்கு பல காரணங்கள். ஒன்று, கிக்கோ என்கின்ற பொழுது ஓவியம் என்பது ஒரு பொது மொழி, அது தனி ஒரு இனத்துக்குரியதல்ல. ஆகவே பேரும் ஒரு பொதுவான பேராக ஒரு சைனீஸ்காரனாலேயோ அல்லது ஒரு இங்கிலீஷ்காரனாலேயோ அல்லது தமிழனாலேயோ எவராலேயும் இலகுவாக உச்சரிக்கக்கூடிய பேர், ஞாபகத்தில் வைத்திருக்கக்கூடிய பேர், இது ரெண்டும் அந்த பேருக்கான அடையாளமாக இருந்ததால் நான் என்னுடைய அடையாளமாக அந்த கிக்கோவையே நான் வைத்து வந்தேன். இது ஒன்று. இதனால் எனக்கு பல நன்மைகள். இப்போ உதாரணமாக நான் போர்க்கால ஓவியங்கள், போர் மிக கடுமையாக நடைபெற்ற சந்தர்ப்பங்களில் நிறைய போர்க்கால ஓவியங்கள் நான் வரைந்ததுண்டு, கண்காட்சிப்படுத்தியதுண்டு. அது என்ன, அந்த கிக்கோ என்கின்ற பெயர் என்னை தமிழ் அடையாளங்களில் இருந்து பாதுகாக்க ஓரளவுக்கு உதவியது என்றும் சொல்லலாம். நிச்சயமாக. இப்பொழுது சொல்லுங்களேன், இப்ப இந்த நீங்க போர்க்காலம் என்று சொன்னபடியே தான் வந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் பாடசாலைகளில் சித்திரம் வரைதல் அல்லது கையால் என்ன சொல்வது, கிளே ஒர்க், அதுகளெல்லாம் இருந்தது பாடசாலைகள்ல. அதுகளெல்லாம் குறைந்து இப்ப மாணவர்கள் பாடசாலைகள் சித்திரம் பாடம் படிக்கிறதோ அல்லது இந்த கை வேலை செய்கிறதோ அல்லது மறை வேலை செய்கிறதோ இலங்கையில், யாழ்ப்பாணத்திலோ வடக்கு கிழக்கில் குறைந்து வருவதாக ஒரு நல்ல ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது. இப்ப நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்கள் சொன்னீங்க சின்னல இருந்து சித்திரத்தை வரைஞ்சு முதலாவது வந்தபடியத்தான் இன்றைக்கும் இவ்வளவு உயரதிகாரியாக வந்து கூட அந்த பெயரோடு பயணிக்கிறீர்கள். நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைகள் மட்டக்களப்பு மாவட்டத்திலயோ அல்லது திருவண்ணாமலையோ அல்லது யாழ்ப்பாணமோ இந்த பிள்ளைகளுக்கு இந்த சித்திரம் வரைகிற தன்மை குறைஞ்சிட்டுதா அல்லது அறவே இல்லையா அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குதா? ஜெயச்சந்திரா, நாங்கள் ஒரு விஷயத்தை வடிவா விளங்கி கொள்ளணும். என்னென்றால், ஓவியம் என்றது தமிழர்ல பண்பாட்டுல ஊர்ன ஒரு கலை. வாசல்ல கோலம் போடுறதுல தொடங்கி எங்கட கோயில்ல குருத்தோலைகள் மாவிலையால அலங்கரிக்கிறதுல இருந்து சப்புறம் கட்டி சாமி தூக்குறதுல இருந்து எல்லா இடத்தையும் நீக்க மறந்து நிறைஞ்சதுதான் இந்த ஓவியம். கோயில்ல சாமியை பார்க்க முந்தி திரைச்சியில ஒரு ஓவியன் கீர்ன திரைச்சியிலேயே தான் நாங்க பாக்குறோம். அதுக்கு பிறகுதான் நாங்க கடவுளை பார்க்கிறோம். ஆகவே ஓவியம் என்றது எங்கட சமுதாயத்துல ஆழ புதைந்த ஒன்று. ஆனா எங்கட கல்வி திட்டம் அந்த முக்கியத்துவத்தை ஓவியத்துக்கு கொடுக்கல. உதாரணத்துக்கு நாங்க கணக்க பார்க்க தேவையில்லை. எங்கட சித்திர ஆசிரியருக்கு நாங்க கொடுக்குற முக்கியத்துவம் எந்த அளவுலண்டா, சரஸ்வதி பூஜை வந்தா சேர கூப்பிடுங்க மாவில கட்டணும்ன்ற லெவல்ல தான் எங்கட ஸ்கூல். இதெல்லாம் அனுபவத்துல நான் கண்டது. ஒரு விஞ்ஞான பாட ஆசிரியருக்கோ அல்லது ஒரு கணித பாட ஆசிரியருக்கோ கொடுக்குற முக்கியத்துவம் எங்களுக்கு சித்திர பாட ஆசிரியருக்கோ அல்லது சித்திர பாடத்துக்கோ இது இப்பத்தைய தலைமுறையில எங்கட தலைமுறையில இருந்து இந்த பிரச்சனை தான்.
இது ஒரு கொமனான பிரச்சனை. அப்ப இதுக்கு சித்திரம்ன்றது இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சது எந்த சமகாலத்துல வெளிநாடுகள்ல இருக்கிறார்கள், வெளிநாட்டு ஓவியர்கள் ஈட்டுற வருமானம் நாங்கள் கற்பனையும் பார்க்க முடியாது. ஓவியத்துக்கு உலகளாவிய மரியாதை. ஆனா அந்த மரியாதை எங்கட சமூகத்தால இன்னும் உணரப்படலைன்றதுதான் ஒரு வேதனையான விஷயம். ஆனா இளந்தலைமுறைகள் இந்த ஓவியம் இல்லாட்டியும் கற்பனையோட சேர்ந்த வேற வேற இதுகள்ல இயங்குறாங்களா தான். அதுல நேர ஓவியம் ஸ்கூலால படிச்சு செய்யறதை விட வசதி வாய்ப்புள்ளவர்கள், குறிப்பாக கேன்வஸ் வாங்கக்கூடிய வசதி உள்ளவர்கள், பிரஷ் வாங்கக்கூடிய வசதி உள்ளவர்கள், கொழும்புலையும் நிறைய இளந்தலைமுறைகள் அவ்வாறு பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஜெனரேஷன் சொல்ற நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஈவன் தமிழ்லையும் இருக்கிறாங்க. சுவாமி விபுலானந்தா ஓவிய கல்லூரி அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. யாழ்ப்பாணம் ஓவிய கல்லூரிகள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆனா இப்ப சித்திர ஆசிரியர்களை எங்கட சமூகம் அப்படி வழி நடத்தியும் அதுல இருந்து வீறு கொண்டு எழுந்த ஓவிய ஆசிரியர்களையும் கொண்ட பரம்பரை. உதாரணத்துக்கு மார்க்கு மாஸ்டர் செய்த புரட்சி ஒரு வெறும் செய்யல, அவர் மட்டுமல்ல, அவரை போல பலர் அந்த சமூகம் ஓவியத்தை கணக்கெடுக்காம இருந்த டைம்லையும் அதுல இருந்து முளைச்சி வீரியமா வெளிக்கொண்டு காத்திரமான பங்களிப்புகளை செஞ்சது வரலாறு எங்கிட்ட இருக்கு. உங்களோட கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், உண்மையில் ஆர்வம் குறைவு. அதாவது எங்கட தமிழ் சமூகம் எப்போதுமே இப்ப ஒரு தன்னிறைவான சமூகமாக இல்லை, பாதிக்கப்பட்ட சமூகமாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய சிந்தனை பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கித்தான் எப்பொழுதும் இருக்கு. ஆகவே பிள்ளைகளை படிக்க சொல்லும் பொழுது விஞ்ஞானத்தை படி, மேத்ஸை படி என்று சொல்ற அது இயல்பு. நாங்கள் அதையும் ஒரு பக்கத்துல ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். சரி, இப்ப இன்னொரு பக்கம் வருகிறேன். இப்ப நீங்கள் எல்லாம், இப்ப நாங்கள் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் ஒரு பேஷன், இதெல்லாம் என்னுடைய சமூக சேவையோடு கூடியதாக பயணிக்கின்றோம். அதே போல் உங்களுக்கும் ஒரு வருமானம் வந்தாலும் அந்த கலையோடு நீங்கள் ஊறியபடியால் ஓவியர் என்று நான் உங்களை எடுத்துக்கொண்டதுக்கான காரணமே அந்த ஓவியர் என்ற ஒரு முக்கிய தனித்துவம். அதாவது நாங்கள் ருஷாந்தன் என்றதுக்கு அப்பால இன்றைக்கு கிக்கோ வென்றவரைத்தான் எடுக்கணும் என்று எடுத்திருக்கிறோம். அப்ப அந்த அந்த மரியாதை உங்களுக்கு சேருகின்றது. அதே போல் இப்பொழுது நான் என்ன வருகின்றேன் என்றால், இப்ப இப்படியான ஆட்கள் அல்லது பாடசாலையில் இல்லாமல் போய் ஏற்கனவே விபுலானந்த கலை கல்லூரி இருக்கிறது, அவருடைய இயக்குனரை கூட நாங்கள் இந்த வானொலி இணைத்திருக்கின்றோம். அவரை கூட இணைத்து இந்த இவ்வாறு நேர்களை காய்ச்சிருக்கிறார். ஆனால் நான் என்ன கேட்கிறேன் என்றால், இப்ப இதனுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு அல்லது பாடத்திட்டத்தில் இல்லை என்றால் எப்படி வரப்போகுது? இப்போ ஒரு 10 வருடம் அல்லது 15 வருடத்துக்கு பின்னர் என்ன செய்யலாம்? இப்ப உங்களுடைய ஓவியத்தை இப்ப மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் என்ன வழியில இந்த கலையை அங்க என்ன சொல்றது ஒரு ஸ்ப்ரெட் பண்ண வைக்கிறது அல்லது பறந்து வைக்கிறது என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில? கல்வி திட்டத்தை மாற்றி அமைக்கிறது ஒரு வழி. ஆனால் அது எங்கட கையில இல்லை. அது அரசு, ஒவ்வொரு முறையும் புதுசாக வர அரசு தான், அதுக்குரிய அரசாங்கம் தான் அதுக்குரிய பாலிசியை மேக் பண்ண வேண்டியது. அது உண்மையில எங்கட கையில இல்லை. ரெண்டாவது தன்னலமற்ற ஓவிய குழுக்கள் உருவாகணும். என்னை பொறுத்த வரைக்கும் மட்டக்களப்பிலையும் குறிப்பிடத்தக்க சில ஓவியர்களுடைய எனக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கலாம் மிக காத்திரமான பங்களிப்பு செய்கின்றார்கள். ஓரளவுக்கு அது ஒரு 100% போகாவிட்டாலும் அடிக்கடி ஓவிய கண்காட்சிகளை நடத்துவது இன்னொரு நல்ல செயல். இப்ப நாங்கள் மட்டக்களப்பில் இருந்த காலங்களில் ஓவிய கண்காட்சிகள் நடத்துவோம். நீங்கள் தற்போது குறிப்பிட்ட இயக்குனர் சுவாமி விபுலானந்த கல்லூரியின் இயக்குனர் கலாநிதி ஜெயசங்கர் அவர்கள் அந்த நேரத்தில் 3வது கண் என்கின்ற பெயரில் ஒன்றை வைத்து, ஒரு நிறுவனத்தை வைத்து பல கண்காட்சிகளை நடத்தியிருக்கிறார். ஆரோக்கியமான கலந்துரையாடல்கள் அவை முக்கியம், மிக முக்கியம். இவை ஒரு பொருளை பற்றி அடிக்கடி பேசிக்கொள்வதற்கான ஊடகமாக இருக்கும். அதே போல பத்திரிகைகளை எடுத்தால் கண்டிப்பாக ஒரு பக்கம் ஒரு ஓவியம் பற்றிய, நவீன திரைப்படங்கள் பற்றிய கலந்துரையாடல், கருத்தாடல் இடம்பெறுகின்ற தளமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இலங்கை பத்திரிகைகளை எடுத்து பாருங்கள், எத்தனை பத்திரிகைகளை கலை அல்லது ஓவியம் அல்லது நவீன கலைகளுக்கு இடம் கொடுக்கின்றன பார்த்தால் வெகு வெகு அரிது. ஆகவே களம் என்பது ஒரு களம் அல்ல, இது வெவ்வேறு தளங்களை கொண்டதாக. அது இப்படித்தான். இப்ப
நான் எந்த குடும்ப சூழ்நிலையும் நான் படிக்கிற காலத்துல என்ன சயின்ஸ் படிக்க சொல்லித்தான் சொன்னவங்க. ம். ஆனா ஏதோ ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தபடியால் அது அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே ஆர்வம் உள்ள எவருக்கும் உங்களுக்கு சொன்னால் பெரிய அதிசயம் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு இனோவேஷன் அண்ட் ஃபோர்சைட் அண்ட் இனோவேஷன்ன்றது உலக பிரசித்தமான ஒரு கோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல. ஃபோர்சைட் அண்ட் இனோவேஷன். நான் அந்த சப்ஜெக்ட் எடுத்து திருப்பி திருப்பி பார்க்கக்குள்ள எனக்கு விளங்குது இனோவேஷன் என்றது தொடங்குறதே ஓவியத்துல தான். அப்ப ஒரு 20-30 வருஷத்துக்கு முந்தி நான் தொடங்கின அந்த ஓவியத்துக்குள்ளால அந்த இனோவேஷன் அண்ட் ஃபோர்சைட்ன்றது ஒரு பெரிய ஒரு துறையாக இப்ப வளர்ந்து போயிருக்கு. அப்ப அது ஓவியத்துல இருந்து வந்து அந்த விளங்கி கொண்ட கூடியாக்களுக்கு அந்த ஃபோர்சைட் அண்ட் இனோவேஷன் அல்லது ஃபியூச்சரிஸ்ட் என்று சொல்லுவாங்க. அதாவது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கணிக்கிற, இது ஜோசியம் அல்ல, சயின்டிபிக்கா இருக்கிற ஆதாரங்களை வச்சு கணிக்கிறது தான் அந்த ஃபோர்சைட் அல்லது ஃபியூச்சரிஸ்ட். இன்றைக்கு மேற்கத்திய நாடுகள்ல கூட சம்பளம் போடுறார்கள் இந்த ஃபியூச்சரிஸ்ட். அப்ப இந்த ஃபியூச்சரிஸ்ட் இப்படியான பெரிய பெரிய துறைகளுக்கு எல்லாம் மூல ஆதாரமாக கலை இருக்கிறதுன்றதுதான் எல்லா பெற்றோர்களும் எல்லா சமூக ஆர்வலர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆகவே அதனூடாக ஒரு தொட்டமா இருந்தாலும் சரிதான், கிராம வழி என்றாலும் சரிதான், அந்த ஓவியங்கள் கலை சம்பந்தமாக குறிப்பாக கலை முன்னெடுக்கப்பட வேண்டும். அதுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் மீடியா முக்கியமாக முன்வர வேண்டும் என்றதான் என்னுடைய மிகப்பெரிய. நிச்சயமாக. ஆம் நேர்களே, ஒரு சிறு இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் இணைந்து கொள்வோம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் கூட கலந்து கூட சிறப்பிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று, உங்கள் விவரங்களை எங்களுக்கு மின்னஞ்சல் செய்ய வேண்டும். நீங்கள் மின்னஞ்சல் செய்ய வேண்டிய முகவரி atbcsongs@hotmail.com என்பதையும் உங்களுக்கு அறிய தருகிறோம். இந்த நிகழ்ச்சியானது சிட்னியில் பிரதி திங்கட்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு ஒலிபரப்பாகும் என்பதையும் உங்களுக்கு மீண்டும் அறிய தருகின்றோம். இப்ப இன்னொரு பக்கம் உங்களுக்கு இருப்பதாக அறிந்திருக்கின்றோம் திரு ருஷாந்தன் அவர்களே. அதாவது பேராதனை பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஒரு கலையோடு இருக்கின்றபடியால் சில நாடகத்தோடும் உங்களை ஈடுபடுத்தியதாக அறிகின்றோம். அதுவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து பிறந்தவர், அந்த மண்ணோடு கூடிய வாசனை, அந்த என்ன சொல்றது கலை நாடகம் எல்லாம் இயற்கையாகவே வரும். அது உங்களை போன்றவர்களுக்கு இருக்கும். எப்படியான நாடகத்தோடு உங்களை ஈடுபடுத்தியிருந்தீர்கள்? யார் யாரோட எல்லாம் பயணித்திருக்கிறீர்கள்? உண்மையில் நாடக அனுபவம் என்பது அது ஒரு தனி உலகம். நான் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு விலங்கு வைத்தியபீட மாணவனாக இணைந்து கொண்ட பொழுது பேராதனையில் உள்ள பேராதனை பல்கலைக்கழக தமிழ் சங்கம் பாரம்பரியமானது, 60-70 வயதை பூர்த்தி செய்த பாரம்பரியமான தமிழ் சங்கம் ஒவ்வொரு வருடமும் மேடை நாடக போட்டி நடத்தும். ஒவ்வொரு வருடமும் நாடக விழா என்ற பெயரில் அது நடக்கும். அப்போது நான் முதலாவது வருடங்களில் சேர்ந்த பொழுது எனக்கு என்னுடைய சீனியர் பேட்ச் அவங்கள் சேர்ந்து நான் ஒரு நடிகனாக முதல் நாடகத்தில் நடித்தேன். கட்டு என்பது அந்த நாடகத்தின் பேர். அந்த நாடகத்துக்கு அந்த முறை 3வது இடம் கிடைத்தது. அதற்கு அடுத்த முறை இது ஒரு பட்டன் பொல் மாதிரி, ஒருவர் ரிலே ஓடி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்க அப்படியே தொடர்ந்து வரணும். அப்ப அடுத்த முறை இந்த பொல்லு எந்த கைக்கு வந்தது. பேராதனை பல்கலைக்கழகத்தில் இந்த நாடக விழாவில் ஒவ்வொரு பீடங்களாக போடுகின்ற என்பதை விட கூட சனத்தொகை கொண்டது பொறியியல் பீடம். பொறியியல் பீடத்துல 300-400 தமிழ் மாணவர்கள் இருக்க கூட எப்படியும் ஒரு 4 டிராமா 5 நாடகங்கள் கண்டிப்பாக வரும் போட்டிக்கு. ஆனால் அதே போல கலைப்பீடத்திலிருந்து அவர்கள் கலைப்பீடம் என்கின்ற காரணத்தால் அவர்கள் ஒரு நாடகத்தை கொண்டு வருவார்கள். மிச்ச மாணவர்கள் இப்ப விலங்கு வைத்தியத்துறை எடுத்துக்கொண்டால் மொத்தமாக கூட்டினாலும் 4 பேட்ச் என்று போத்தாலும் 60-65 பேர். அதுல நாடகத்துல விருப்பம் இல்லாதாக்கள் 175 பேர். அதே போலதான் விஞ்ஞான பீடத்திலும் விவசாய பீடம். அப்ப நான் என்ன செய்தேன் என்றால், இந்த கலைப்பீடத்தையும் பொறியியல் பீடத்தையும் தவிர மிச்சமுள்ள தமிழ் மாணவர்கள் அவ்வளவு பேரையும் ஒன்றிணைத்து நான் என்னுடைய முதலாவது நாடகத்தை அரங்கேற்றினேன். அதுக்கு 2ஆம் பரிசு கிடைத்தது. அதற்கு அடுத்த வருடமும் இதே மாதிரி போட்டி. அந்த போட்டி என்றால் அது மிக கடுமையான போட்டி. அதே வருடமும் 2வது இடம்தான் கிடைத்தது. 3வது முறை அது சுழல் கேடயம், அதாவது தொடர்ந்து 3 முறை வெல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும். அதன்படி 3வது முறை நாம் போட்ட நாடகமும் 2வது இடத்தை பெற்றது. ஆனால் சிறந்த நடிகை வேற வேற பரிசுகள் ஏராளம். அப்ப அந்த சுழல் கேடயத்தை நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டோம். இந்த 3 நாடகங்கள். இதை தவிர நான் பின்னர் மட்டக்களப்பில் மனித உரிமை ஆணைக்குழுவுக்காக
ஒரு நாடகம், வீதி நாடகம், சிறுவர் வீதி நாடகம் உண்டு. ஏன்னா அந்த டைம்ல நிறைய பிள்ளைகள் இடைவிலகுறோம். அப்ப இந்த இடைவிலகிறத தடுக்கணும்ன்றதுக்காக அந்த இடைவிலகின பிள்ளைகளோட கலந்து அவங்களோட ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி 2 கிழமை வச்சு அவங்களுக்கு கூட ஒரு நாடகத்தை உருவாக்கி ஒரு வீதி நாடகம் போட்டேன். அப்ப இந்த வீதி நாடகங்கள் பேராதனை பல்கலைக்கழகத்துல நான் போட்ட நாடகங்களை எல்லாம் ஒரு புத்தகமாக வெளியிடணும் என்று 2010 என்று நினைக்கின்றேன் வெளியிட்டு அந்த புத்தகத்துக்கு இலங்கையின் சாகித்ய மண்டலத்தின் சிறந்த நூலுக்கான விருது கிடைத்தது. நாடகம் என்கின்ற பொழுது அது ஒரு வித்தியாசமான அனுபவம், மனிதர்களுடன் மனிதர் ஊடாடுகின்ற அனுபவம். எல்லா நாடகங்களையும் நான் தான் பிரதியாக்கம், நான் தான் நெறியாள்கை செய்திருந்தேன். ஆனால் எனக்கு நிறைய நண்பர்கள் இதன் மூலம் உருவானார். நாடகம் ஒரு நாடகம் நடிக்கிறதுக்கு பழகி அரங்கேற்றதுக்கு குறைஞ்சது ஒரு 20-25 நாள் எங்களுக்கு செல்லும். அந்த 20-25 நாளைக்குள்ள மனிதர்கள் உணர்ந்து கொள்றது இதெல்லாம் எனக்கு பின்னுக்கு நான் இலங்கை நிர்வாக சபையில் வேலை செய்கின்ற பொழுது அந்த மனிதர்களை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்தது என்றால் அது நாடகம் தான். இப்ப எப்படி இருக்கிறது, அதாவது நீங்கள் இப்ப நிர்வாக சேவையில் இருந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய நவீன சித்திரமும் இந்த நாடகத்தோடும் பயணித்துக் கொண்டிருப்பதாக அருமையாக இந்த புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறீர்கள். இப்ப உங்களுடைய இந்த சித்திரங்களை ஏதாவது வலைத்தளங்களில் அல்லது ஏதாவது ஒரு தரவை சேமித்து வைக்கக்கூடிய வகையில் அல்லது மற்றவர்கள் பார்க்கக்கூடிய வகையில் ஏதாவது முயற்சிகள் எடுத்திருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் சொன்னீர்கள் சிலது விற்கப்பட்டு விட்டது. ஏதாவது நீங்கள் வரைந்த ஓவியங்கள் எங்கேயாவது ஒரு நூலகத்திலோ அல்லது எங்கேயோ அல்லது உங்களுடைய ஒரு வலைத்தளத்திலோ அல்லது ஒரு பிளாக் ஸ்பாட்டிலோ அல்லது சேமிக்கக்கூடிய அல்லது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஜெயச்சந்திரா, என்னுடைய பெரும்பாலான ஓவியங்கள் விட்டு விட்டன. பெரும்பாலான என்றால் எனக்கு உண்மையிலேயே நான் ஆரம்பத்தில் இருந்து விட்ட பிள்ளைய பெறது அந்த பிள்ளை எப்படி போகுதுன்னு பார்க்கல. நான் அப்ப ஓவியங்கள் யூனிவர்சிட்டி என்னுடைய பல்கலைக்கழக காலங்கள் ஓவியம் வித்த டைம்ல கூட வாங்கினவர் பேர் லிஸ்ட் நான் ஒரு நாளும் எடுத்து வைக்கல. அது நான் விட்ட ஒரு மிகப்பெரிய புள்ள. நான் இப்பயும் அதை யோசிக்கிறது உண்டு. யாராவது ஒருவர் கேட்டால் ஆர்டரிக்கு சொல்றதுக்காவது என்கிட்ட தரவில்லை. அது நான் செஞ்சது சரியா பிள்ளையா அல்லது சில நேரம் கலைஞர்கள் அப்படித்தான் சிந்திக்கிறதான்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் பல என்ஜிஓக்கள், இப்ப நான் மட்டக்களப்புல எல்லாம் இருக்கக்குள்ள சில என்ஜிஓக்கள், அங்க வார என்ஜிஓ வெளிநாட்டுக்காரர்கள் மட்டக்களப்புல நினைவா ஏதாவது ஒன்று வாங்கணும் என்றால் எங்கட வீட்டை வாங்கி வந்து நேர இந்த படங்களை பார்த்து ஏதாவது ஒன்றை வாங்கிட்டு போவாங்க. அது அப்படி கொஞ்சம் போயிருக்குது. கன எம்பசி கொழும்புல கன எம்பசியை சேர்ந்தவர்கள் இப்ப கொழும்புல எக்ஸிபிஷன் நடக்கிற நேரம் வந்து வாங்கி செல்வது உண்டு. நான் நினைக்கிறேன் சுவிஸ் எம்பசியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்கள என்னுடைய ஒரு கண்காட்சிக்கு அப்ப இப்ப நான் சொல்றது ஒரு 12-13 வருஷத்துக்கு முந்தி ஸ்பான்சர் பண்ணவங்க. ஸோ அவங்க ஒன்று வாங்கி சென்றது. இவ்வாறு பலரும் பல இடங்கள்ல வாங்கி சென்றதுதான் எனக்கு தெரியுமே தவிர, ஆனால் பல சித்திரங்கள் பல ஓவியங்கள் இன்னும் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கின்றன. அது மட்டக்களப்பில் உள்ள என்னுடைய வீட்டில் அது இன்னும் இருக்கின்றது. பேராசிரியர் மௌனூர் அவர்களுடைய வீட்டில் ஒன்று நான் கொடுத்த ஓவியம் ஒன்று இருக்கிறது. அவ்வாறு சில பெயர் குறிப்பிடலாம், எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருவதில்லை. மற்றும்படி நிறைய புத்தகங்களுக்கு அட்டைப்படங்களாக என்னுடைய ஓவியங்கள் வந்துள்ளன. என்னிடம் சேகரிப்பில் அதாவது எலக்ட்ரானிக் விற்ற பல ஓவியங்கள் என்னுடைய எலக்ட்ரானிக் போட்டோகிராஃபாக என்னிடம் உள்ளது இருக்கிறது. அதே நேரம் கன புத்தகங்கள் இலங்கையில வந்தது, அதாவது இலங்கையில் உள்ள முக்கியமான ஓவியர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய புத்தகம், நீங்கள் இப்பவும் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அந்த புத்தகம் வந்து பெரிய புத்தகம். அதுல என்னுடைய ஓவியங்கள் மற்றது என்ன பற்றிய விவரங்கள், நான் நினைக்கிறேன் 45-50 ஓவியர்கள் தான் இந்த 1940 பிறகு வந்த வரைக்கும். அது எனக்கு தெரியாது, நான் அந்த அளவுக்கு தகுதியாண்டு, ஆனால் என்ன அதுல எடுத்து போட்டிருந்தவங்க. ஆனா இப்ப நான் திருப்பி பார்க்கறத என்னை விட நிறைய தகுதியான ஆட்கள் இன்னும் இருக்கிறாங்க. அது ஏதோ என்னுடைய அதிர்ஷ்டமோ என்னவோ தெரியல, அல்லது இந்த ஓவியத்தினுடைய பாணி வித்தியாசம் என்றதாலேயோ தெரியல. அது அந்த புத்தகத்துல எனக்கு இடம்பெற்றது. மற்றது நீங்கள் போய் வெப்சைட்டில் எங்கென்றாலும் கிக்கோ ஆர் சாந்தன் என்று டைப் பண்ணால் என்னை பற்றிய ஓவியங்கள் சிலதுகள் வரும். ஆனா நான் ஒன்றும் இதுவரைக்கும் சேகரிச்சு வைக்கல. கிட்டத்தட்ட குயில் முட்டை போடுற மாதிரி தான் என்ற வேலை.
அருமையாக சொன்னீர்கள் ஐயா. நிகழ்ச்சி நிறைவாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏடிபிசியுடைய முகநூல் வாயிலாக, அதேபோல யூடியூப் வாயிலாக போய்கொண்டிருக்கிறது. இனியும் பார்க்க இருப்பார்கள் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற நேர்களுக்காக இந்த ஒரு சித்திரம் சம்பந்தமாக அல்லது அந்த பெற்றோர்களுக்கோ அல்லது சிறுவர்களுக்கோ என்ன அறிவுரையை நீங்க சொல்லலாம் நினைக்கிறீங்க? என்ன சொல்லலாம், என்ன சொல்லுவீங்க? அறிவுரை என்றதை விட என்ற ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்ற அனுபவத்துல நான் கண்ட உண்மையை நான் சொல்றேன். அப்படி என்றால் கலை என்றது பேசிக். அந்த அடிப்படை இல்லாமலுக்கு நாங்கள் எந்த இடத்துலையும் நாங்கள் அடுத்த ஸ்டெப் போகிறது நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். படிப்பாங்க, படிப்புல பெஸ்ட், மெடிசின் போவாங்க, மருத்துவராக வருவாங்க, சக்சஸ்ஃபுல்லா மனிதனா இருக்கிறான்னு சொன்னால் சரியான அறிவு. பொருளாதாரத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல வெற்றி, திருப்தியாக எல்லா விதத்திலையும் ஈடு கொடுத்து பெரிய பெரிய இடங்களுக்கு போறார்கள். ஆரண்டு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் கலையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அவன்கிட்ட இருக்கு. இது நான் கனவேறிட்டு நான் பார்த்திருக்கேன். நிறைய உதாரணம் சொல்லலாம். இது இங்க மட்டும் இல்லை, வெளிநாட்டுல சயின்டிஸ்ட், பெரும்பாலான சயின்டிஸ்ட் ஏதாவது ஒரு விதத்துல கலையோட ஒன்றில் மியூசிக் அல்லது பெயிண்டிங் ஏதாவது ஒரு தொடர்பு வச்சிருப்பான். அதனுடைய கலை என்பது ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையை நாங்க கொடுக்காமலுக்கு விட்டோம் என்றால், அதாவது குறிப்பா வளர்ற பிள்ளைகளுக்கு சரியோ பிள்ளையோ ஒரு டேஸ்டா காட்டணும். மற்றது விஞ்ஞானம் இன்றைக்கு தெளிவா சொல்லுது. 2 வயது 3 வயது பிள்ளைக்கு களிமண்ணை கொடுங்க. அந்த களிமண் அந்த பிள்ளை பிணையக்குள்ள அதை செய்யும் பொழுது இந்த விரல் நுனிகள்ல இருக்கிற நரம்பூடாக பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்கிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம். அப்ப பென்சில் பிடிக்கிறது, அதாவது ஒரு மனதில் ஒன்றை நினைச்சு அதை கையினூடாக ஓவியமா வாரன்றது இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு ரோபோட்டாலேயோ ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்னாலேயோ செய்யலாத ஒரு வேலை. விஞ்ஞானம் இன்றைக்கு வரைக்கும் ஓவியத்துக்கு மதிப்பு கொடுக்கிறது அல்லது கலைக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான், ஒரு எதுவுமே இல்லை. ஆகவே அந்த கன்செப்ட் மற்ற பாடங்களோட கம்பேர் பண்ணாமலுக்கு இது அடிப்படை என்கின்ற புரிதல் என்றால் நான் நினைக்கும் எங்களை அடுத்த ஜெனரேஷன் இதை விட மிகச் சிறப்பாக போகும். அருமையான கருத்துக்கள் ஐயா. அதாவது ஒன்று சொல்வார்கள், ஒரு நான் நடுவே குறிப்பிடுவது போல ஒரு சொல்லுவார், படிப்பறிவுக்கு அப்பால் ஒரு பட்டறிவு என்பது முக்கியமானது. அந்த பட்டறிவோடு உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய கலையோடு இருக்கின்ற விடயங்களையும் நீங்கள் பயணித்த விடயங்களையும் பற்றி உங்களுடைய பல வேலைப்பழக்களுக்கு மத்தியிலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துக்கொண்டு இந்த வானொலிக்காக, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்காக, இந்த நிகழ்ச்சியுடைய தயாரிப்பாளர் வகையிலும் அதே வேளையில் இந்த ஏடிபிசி வானொலி சார்பாகவும் உங்களுக்கு உங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய கலைப்பயணம் இன்னும் வெளியிட வேண்டும். அதே வேளையில் உங்களுடைய நிர்வாக சேவையில் இன்னும் நீங்கள் பல உயர்ந்த பதவிக்கு சென்று உயர்ந்த பதவியில் அமைய வேண்டும் என்று இந்த வானொலி சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நன்றி ஜெயச்சந்திரா. ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலை நடத்தியதற்காக. உங்களோட பேசிய பின்னர் எனக்கும் ஒரு புத்துணர்ச்சி கிடைத்ததாக, அதாவது எனர்ஜி கிடைத்ததாக நான் உணர்கிறேன். நன்றி இந்த வாய்ப்பு தந்ததற்கு. எல்லா நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி. நன்றி. நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த நிகழ்ச்சி இவ்வாறே நேராக கலந்து சிறப்பித்திருந்தார் இலங்கையிலிருந்து நவீன ஓவியர் கிக்கோ என அழைக்கப்படும் திரு ருஷாந்தன் அவர்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்கள் கூறி விடை பெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் AJ ஜெயச்சந்திரா. வணக்கம் நேர்களே.